வடகிழக்கு பருவமழை தீவிரமடைஞ்சிருக்கு மேடம். அடுத்து வர நாட்கள்ல மழை அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. மாநகராட்சி என்ன நடவடிக்கை? நம்மளுக்கு 25, 26, 27 3 நாட்கள் தொடர்ந்து மழை இருக்கும் அப்படின்றது வானிலை ஆய்வு மையம் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தீபாவளி மற்றும் தீபாவளி மறுநாள் பெய்யக்கூடிய 6 சென்டிமீட்டர் மழைக்குமே தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாளைக்கு பெய்யக்கூடிய மழை கூட மாநகராட்சி சார்பாக தயார் நிலையில் இருக்கிறோம். அதேபோல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுடன் இணைந்து ஒவ்வொரு நாளும் இந்த மழைக்காலங்களில் பணியாற்றுமாறு தெரிவித்திருக்கிறார்கள். அதுக்கேற்பாப்போல் ஒவ்வொருவரும் அவங்கவுங்க வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுடன் இணைந்து பணியாற்றி வருகிறார்கள். நிறைய இடத்துல பள்ளம் குண்டும் குழியுமா இருக்கு. இதுலதான் தவறி கீழே விடக்கூடிய நிலைமை இருக்கு. இந்த ரோடு எல்லாம் எமர்ஜென்சிக்கு ஏதாவது என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கோம்? மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையின் போது சாலை பணிகளுக்கு என்று தனியாக நிதி ஒதுக்கீடு செய்து சாலை பணிகள் நடைபெற்று வரும். இந்த ஆண்டும் அதே போல சாலைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பொழுது மழைக்காலம் அப்படின்றதுனால நவம்பர் டிசம்பர் மாதம் மட்டும் சாலை பணிகள் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்றது தெரிவித்திருக்கோம். மீண்டும் ஜனவரி மாதம் முதல் இந்த சாலை பணிகள் மீண்டும் துவங்கப்படும். சில பகுதிகளில் பாட்ஹோல்ஸ் இருக்கு, ரோடு மழை காரணமால சேதாரம் அடைகிறது தெரிவிக்கும் பொழுது அந்தந்த பகுதிகள் பேட்ச் ஒர்க் பண்ணுமாறு நம்ம மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்திருக்கோம். பள்ளங்கள்ல தெரியாம தான் தண்ணி தேங்குறதுனால தான் தவறி விடுறாங்க. அந்த பள்ளம் இல்ல, அந்த பள்ளங்கள் பாட்ஹோல்ஸ் எத்தனை இருக்குன்றதே வார்டு வாரியா ஜோன் வாரியா கணக்கெடுப்பு எடுத்துட்டு வரும். சோ அந்த பகுதிகள்லாம் தொடர்ந்து பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா மழை காலங்கள்ல தார் ரோடு போட்டா அது மழை பெய்யுதுன்னா அந்த தார் ரோடு ஸ்டெபிலிட்டி இருக்காது, லைஃப் இருக்காதுன்றதுனால மழை காலங்கள்ல ரூல்ஸ் படி தார் சாலை அமைக்க கூடாது. அதனால ஜனவரி மாதம் தார் சாலை அமைக்கப்படும். இல்ல, வார்டு வாரியா இதற்கு முன்ன ஒரு 2000 கிட்ட ஐடென்டிஃபை பண்ணிருந்தாங்க. பட் இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. மழை இப்பதான் தொடங்கி இருக்கு. மழை அதிகமா பெய்யும் பொழுதுதான் சில பகுதிகளில் சாலை இந்த மாதிரி பாட்ஹோல்ஸ் அதிகமா வரக்கூடிய சூழல் ஏற்படும். இப்பதான் மழை தொடங்கி இருக்கு, போக போக தான் தெரியும். இல்ல, அது வார்டு வாரியா பள்ளங்கள் மூடப்பட்டது. நீங்க குறிப்பிட்டு எங்கன்னா இல்ல நீங்க குறிப்பிட்டு எங்கன்னா பள்ளம் போட்டு கம்ப்ளைண்ட் ஆகி நாங்க மூடலன்னு தெரிவிச்சா பரவாயில்ல. பாதாள சாக்கடைக்கு நோண்டப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில சாலையை முழுமையா நோண்டி போட்டிருக்காங்க. அந்த சாலை சேரும் சகதியுமா இருக்கு. அதுல கொண்டு ஜல்லி மண்ணை கொண்டு போட்டுறாங்க. இன்னும் மேலும் அதுல வாகனங்கள் செல்லும் போது சேரும் சகதியும் அதிகமாகுது. இல்ல, இப்போ நம்ம சென்னை மாநகராட்சி முழுவதுமாவே பாத்தீங்கன்னா இப்ப வடசென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் வடசென்னை வளர்ச்சி திட்டம் மூலியமாக மெட்ரோ துறை சார்ந்து சில பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல தென் சென்னையில பாத்தீங்கன்னா மண்டலம் 14, 15 பகுதிகளில் மெட்ரோ துறை சார்பா பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்படி இருக்கும்போது அவங்க துறை முடித்த உடனே நம்ம மாநகராட்சிக்கு என்ஓசி கொடுத்த உடனே நம்ம சாலை போடப்படும். ஆனா இப்ப மழை பெய்யுறது, பொதுமக்கள் இடையூறா இருக்கிறது அப்படின்றதுனால ரெஸ்டரேஷன் ஒர்க் மாநகராட்சி சார்பா நம்ம செய்து தரோம். இப்போ நான் கேட்டது சைதாப்பேட்டில் மேடம், சைதாப்பேட்டில் இதே பிரச்சனை தான். சைதாப்பேட்டை சங்கரம் நகர்னு நினைக்கிறேன். அந்த பகுதியில் இதே மாதிரி தான் பள்ளம் நோண்டி போட்டுருங்க. கிட்டத்தட்ட 3-4 மாசமா வேலை நடந்துட்டு இருக்கு. இப்பவும் அந்த மழை பெய்து தண்ணி தேங்குறதுனால ஃபுல்லா சேரும் சகதியமா இருக்கு. இது இந்த மாதிரியான கேஸ் வரும்போது இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? இந்த மாதிரி கேஸ் வரும்பொழுதுதான் இப்போ நம்ம ரெஸ்டரேஷன் ஒர்க் தான் பண்ண முடியும். ஏன்னா தொடர்ந்து மெட்ரோ துறை பணிகள் சென்னை மாநகராட்சியில் நடைபெறுகிறது. சிஎம்ஆர்எல் பணிகள் நடைபெறுகிறது. அதே போல மாநகராட்சி சார்பாகவும் நடைபெறுகிறது, இபி துறை சார்பாகவும் நடைபெறுகிறது, ஹைவேஸ் துறை சார்பாக நடைபெறுது. இப்படி பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து தான் சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தி வருகிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தாங்க அப்படின்னா அந்த பகுதிகளில் ரெஸ்டரேஷன் பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணி அதுக்கு மேல WMM போட்டு இப்போதைக்கான தீர்வு நம்ம கண்டறிந்து ஜனவரி மாதத்துக்கு முற்றிலுமாக அந்த சாலைகள் சீரமைத்து தரப்படும்.